சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். சாணான் 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 சாணான். அவதாரம் சொல்ல வந்தேன், ஹரிப்புகழ் பாடி நின்றேன். உள்பழித்து நின்ற போதும் உன் புகழ் சொல்ல வந்தேன். அறிந்தவர்கள் அறியட்டுமே, அறியாதவரும் அறியட்டுமே. ஐயா உண்டு. ஐயா உண்டு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கி ஐயான்னா அதிசயம்தான். அந்த அதிசயத்தை காணிக்கின்ற ஐயா வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஐயனார் குளத்துல பலவிதமான அதிசயங்கள் எல்லாம் செய்யறாரு. வாகனம் ஆடும், வந்தவர்களுக்கெல்லாம் நோய் பிணிகள்லாம் தீருது. இப்படி ராஜ்யமெல்லாம் அவருடைய புகழ் பெயர் எல்லாமே பரவி கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த தலத்துல தற்போதைய நிர்வாகியான திரு ராமநாதன் அவர்களை நம்ம இப்ப சந்தித்து அதனுடைய தல வரலாறு எப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ தற்சமயம் நீங்க நிர்வாகியா இருக்கிறீங்க, ஆமாம். அப்படிதானே? ஆமாங்க. சரி, நீங்க வந்து தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கீங்க, ஆமாம். சரிதானே? ஆமாங்க. சரி, எப்படியாக்கும் இந்த ஐயனார் குளம் வந்து இது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் எப்படி ஆரம்பத்திலே இந்த இடத்துல வந்து ஒரு இதுக்கு முன்பு கோயில் இருந்தா இல்ல இப்பதான் வந்ததா, அதோட தல வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களா? ஐயா உண்டுயா. அதாவது இப்ப என்னுடைய வயது வந்து கிட்டத்தட்ட 61 வயசாகுது. இது வந்து என்னுடைய தாத்தா அப்பாவுக்கும் அப்பா காலத்துல உருவாகின ஒரு ஊர். சுமார் எத்தனை ஆண்டு இருக்கும்? ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி, 120 வருஷம் இருக்கும் முன்னாடி உள்ள சரி. ஒரு கிராமம். ஐயா அவதாரம் நடந்து வந்து 193 வருஷம் ஆச்சு. ஆமா ஆமா. அதுக்கு பின்னாடி வந்து வந்தது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழிஞ்சு வந்திருக்கு. சரி. ஆமா. அதாவது இங்க வந்து வாகை குளம் வந்து இந்த பக்கத்துல ஒரு பெரிய ஊர். ஆமா. அங்க இருந்து அங்க வந்து ஆதி நாராயணன் கோயில் வந்து அந்த காலத்து ஐயா அவதாரத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் வந்து அது பெருமாள் சாமி கோவிலாட்டு இருந்த கோயில். அங்க இருந்து சிலர் ஒரு 3-4 குடும்பங்கள் வந்து இந்த ஊர்ல பனை எரித்து பிழைப்பதற்காண்டி வந்தாங்க. ஓ சரி சரி. அதுல இங்க முப்பாட்டனும் ஒருத்தர், ஒரு 4-5 குடும்பம் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் மெஜரா கோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் மெஜரா கோட்ஸ். அப்ப மெஜரா கோட்ஸ்ங்கிற வந்துட்டு இங்க வந்துட்டு ஆரம்பிச்ச நேரமா அதுக்கு முன்னாடி இருந்தா? இல்ல, மெஜரா கோட்ஸ் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சாரு. மெஜரா கோட்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதனால இதுல சிலர் அடுத்த தலைமுறை வந்து மெஜரா கோட்ஸ், எங்க அப்பாங்கெல்லாம் மெஜரா கோட்ஸ் வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வாங்க. தாத்தா அவங்க எல்லாம் வந்து முதல்ல வந்து உங்க முன்னோர்கள் வந்து இங்க பனையேற வந்தாங்க. பனையேற. ஆமா, அதுக்கு அடுத்த தலைமுறை மெஜரா கோட்ஸ் பக்கத்துல போனாங்க. இந்த கோயில் தொடங்குனது இந்த அதான் 120 வருஷம் இருக்கும். 120 வருஷத்துக்கு முன்ன அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வாககுளத்துல கோயில் இருக்க மாதிரி இங்கேயும் ஒண்ணு உருவாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஒற்றை ஓலை, ஒரு ஓலையை வச்சு ஒரு கோயில் கட்டினாங்க. கோயில்னா ஐயா நான் வந்து எப்படி நான் கேள்விப்பட்டேன்னாக்கி வாக குளத்துல போய் சாமி கும்பிட முடியல, அதே சாமியை நம்ம இங்க கும்பிடணும்னு நினைச்சு செஞ்சதாட்டு கேள்விப்பட்டேன். சரியா? உண்மைதான். ஏன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போகணும். எப்படி போக முடியும்? டெய்லி காலையில போக முடியாது. எல்லாருமே வந்து தொழில் உள்ளவங்க, பனையேற்ற தொழில போட்டுட்டு போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போக முடியும். அதனால நமக்கும் இங்க ஒரு சாமி இங்கேயே கும்பிட்டுக்கணும், அதே சாமி தானேட்டு அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்க வந்தாங்க. ஐயாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க தொடங்கினாங்க. தொடங்கி ஒரு ஒத்த ஓலையில தான் ரொம்ப வருஷம் ஒத்த ஓலையில இருந்தது. அப்புறம் ஒரு குடிசை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க நடந்த அதிசயங்கள், அதாவது இங்க வந்து சாமி வந்து வெள்ளி ஞாயிறு, இப்ப வந்து வெள்ளி ஞாயிறு, அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். பெரிய ஓப்படிப்பு, அகண்ட ஓப்படிப்பு முடிஞ்ச உடனே சாமி அவருடைய உடம்புல வந்து ஆராதனையா வந்து வருவாரு. ஒரு நபருடைய உடம்புல வந்து அந்த தெய்வ சக்தியானது இறங்கி ஆராசனையாட்டு வரும். அப்போ மக்கள் வந்து ஐயா எப்படி சாமி தப்புல அவதாரத்துல இருக்கும்போது பிணிகள் எல்லாம் நோய் நொடிகள்லாம் எப்படி தீர்த்து வச்சாரோ அதே போல இங்க வரவங்களோட நோய் நொடி எல்லாம் தீர்த்து வச்சாரு. இந்த ஆராதனையா வரவர் மூலமா ஐயா வந்து இறங்கி அவருக்குள்ள இறங்கி தீர்த்து வச்சிருக்காரு. எத்தனையோ அதிசயங்கள் வந்தவங்களுக்கு வந்து நடந்தது. முதல் இந்த கோயில்ல வந்து இப்போ அவரும் கூட அந்த இறந்து போயிட்டார் அந்த ஆளு கூட, அவர் வந்து பால் பாண்டியன். அவருக்கு வந்து அவங்க அம்மா குழந்தை இல்லையே, 10-17 வருஷமா 20 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவங்க. அப்பா அம்மா வந்து ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு குழந்தை இல்லையேன்ட்டு. உடனே ஐயா அந்நேரம் அந்த சீசர் வந்து சொல்றாரு, உனக்கு அடுத்த வருஷத்துல பால் பாண்டி பிறப்பு, பையன் பிறப்பு. பெயரே சொல்லி ஒரு சின்ன குறுக்கிடல், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சீசர்னு சொல்றீங்கல்ல, அது யாரு? சீசர்னா இந்த சாமி ஆடுறவர். சாமி ஆடுறவரை அப்ப குருன்னு சொல்ல மாட்டீங்களா? குரு எல்லாம் கிடையாது. குரு எங்களுக்கு ஒரே குரு ஐயா மட்டும்தான். அப்ப நீங்க வந்துட்டு
இந்த பணிவிடக்காரங்களை குருன்னு சொல்றது கிடையாது. கிடையாது, யாரையுமே குரு கிடையாது. அதிகபட்சம் மாட்டு வந்து நானும் எனக்கு இதுல பெரிய உடன்படிக்கை உண்டு. எப்படின்னாக்கி ஒரு குரு தான், ஆனா எத்தனை சீடர் வேணாலும் இருக்கலாம். அப்படிதானே? ஒரு குரு சிவனே குருவாக திருமேனி முன்னடவா. சிவன் தான் குருன்னு சொல்லிக்கிட்டு கல்யாண வாழ்த்துல வருது, அவர் தான் முன்னடவா. அப்ப ஒரு குரு தான், சீடர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், லட்சக்கணக்கில் இருக்கலாம். எனக்கு இதுல இந்த ஐயனார் குலத்துல பிடிச்சதே வந்து இந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்கு தெரியுமா. நான்ங்கிறது இங்க யாரும் எடுக்க முடியாது. இப்போ எப்படின்னா, இப்ப பேர் எப்படி வச்சிருக்காங்கன்னா துலங்கம்பதி துவாரகாபதி, அப்படிதானே? ஆமா. துவாரகாபதி எங்க இருக்கு? கடலுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ள யாருடைய மூப்பு இருக்கும்? வைகுண்டருடைய மூப்பு தான் இருக்கும். அவர் மூப்பு வந்து வேற யாருக்கும். இங்கே அதேதான் நான் பாக்குறேன். அவர் மூப்பு இல்லாம இங்க என்ன செய்யாது, எதுவும் நடக்காது. இப்போ உங்க இந்த கோயில்ல ஆரம்பத்துல விளக்கு வச்சவங்க இப்ப இருக்காங்களா? விளக்கு வச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க தலைமுறைன்னா அடுத்த வாரிசுல வந்தாச்சு. அதுக்காண்டி கிரெடிட்ட நாங்க தான் குருன்னு யாராவது வாங்கிடுறாங்களா? யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் எதை நினைக்கிறாங்க? திருமால் செய்யறாரு, வைகுண்டர் செய்யறாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படித்தானே? அப்படித்தானே? நிர்வாகிகள்லாம் இங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஐயாவே தேர்ந்தெடுப்பாரு. எல்லாரும் யாருமே வந்து பெர்மனன்ட் அப்படி கிடையாது. 1 வருஷமோ 2 வருஷமோ. இப்ப என்ன நிர்வாகியை தேர்ந்தெடுத்து 2 மாசம் ஆகுது. சரி, இன்னைக்கு நைட்டு வாகனத்துல எழுந்தருள்வாரு, நீ கூட போன்னு சொன்னா நாங்க வந்துட போறோம். அவ்வளவுதான். அடுத்த ஆளு சங்கடப்படுறதுக்கோ சங்கோஜப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஆமா, சந்தோஷமா வெளியே வருவோம். அவர் எது சொன்னாலும் சரி. ஒரே தலைவர், ஒரே குரு, எல்லாருக்கும் தவப்பேன் வரும். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஏன்னாகி துவாரகாபதிங்கிறது வந்து அவரு மட்டும்தான் வந்துட்டு அங்க ராஜா, மறுமன்னர் எதிரி இல்லாமல் ஆளுநர். அவருடைய நிர்வாகத்துக்கு கீழே தான் மக்கள், நாம் பிரஜை தான் மக்கள். அப்படிதானே? அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்து தீர்மானிக்கிறது எல்லாமே வைகுண்டர் தான். அதை வந்துட்டு என்ன செய்யறாரு, வாகனத்தை ஆட வச்சு ஒரு காண்டம் படிச்சு. அது மட்டும் இல்ல, நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்ன இங்க வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஒத்த சின்ன ஒரு மாலை மட்டும்தான் வெள்ளை கலர்ல போட்டிருந்தாரு. பிச்சி மாலை போட்டுப்போம். நம்ம பிச்சி மாலை மட்டும் தான் போடுவோம் இங்க வந்து. எனக்கு ரொம்ப ஏன்னாகி பெரிய பெரிய உருண்டை மாலை மேல இருந்து கீழே வரலாம் மனுஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ரொம்ப அதாவது ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப அது வந்து எப்பவுமே நமக்கு ஒரு இருதயத்திலே ஒரு மனமா இருக்கும். அது அந்த பாட்டு பாடுறது, அந்த ரொம்ப எளிமையாட்டு ரொம்ப இது பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி, அந்த இத கதையை சொல்லுங்க. அந்த ஒத்தவல தாங்கல்ல வரும்போது அந்த மாதிரி ஒருத்தருங்க வந்து குழந்தை வேணுமேனு கேட்கும்போது ஐயா சீசர் அந்நேரம் சொல்றாரு, உனக்கு வந்து பையன் பிறப்பான். இங்க வந்து பெரிய அதிசயம்னா, உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, பேர் வச்சிருவாங்க. என்னோட பையனுக்கே வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான். கூப்பிட்டு அடுத்த வருஷம் நீ திருவிழாவுக்கு வரும்போது உனக்கு பையன் பிறப்பான், கண்ணன் பேரை வச்சுட்டாரு. இப்ப நான் மகேஷ் கண்ணன் எங்க அப்பாவோட பேரை சேர்த்து வச்சிருக்கேன் அவனுக்கு பேர். அப்படி பேரு வந்து பொண்ணா ஆனாங்கதையும் அவரு சொல்லிப்பாரு. மற்ற இடங்கள்ல குழந்தை இருக்கும், அவனுக்கு குழந்தை செல்வம் தருவாரு மட்டும் சொல்லுவாங்க. இங்க வந்து அப்படி பேரே சொல்லி பையனா பொண்ணவங்கதான் கரெக்டா. அதே மாதிரி சொன்னாங்க, பால் பாண்டியன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு பேர் கொடுத்து ஐயாவுக்கு வந்து நீ பள்ளி அறையை கட்டி வச்சிருக்க. ஏன்னா குடிசையில எல்லாம் இருக்காரு அவர், மழை பெஞ்சாலும் குடிசை அந்த மாதிரி இதுல இருந்தவர். அவங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் குழந்தை, வருஷம் குழந்தை இல்லாம குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து பால் பாண்டியன் பேர் வச்சு அவங்க சார்பா இந்த ஐயா வழியில நீங்க என்ன பாத்தீங்கன்னாலும் ரொம்ப கனெக்டிவா இருக்கிறது என்னன்னா, அவர் செய்யக்கூடிய அதிசயமும் அற்புதம் தான். அதாவது ஒரு அதிசயமும் அற்புதமும் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டாகி நம்ம வந்து நன்றி மறவாத ஒரு ஜீவனாட்டு மாறிடும். உண்மை. அந்த நன்றி நம்ம கட்டையில போறது வரைக்கும் விடாது. ஒரு அதாவது நம்ம என்னன்னா, இப்ப தீவிர விசுவாசி வந்துகிட்டு நம்ம நூல் படிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் செய்யக்கூடிய அதிசயமும் அற்புதமும் ஒரு துளி நம்ம வாழ்க்கையில நடந்துட்டா போதும், நம்ம என்ன ஆயிடுவோம், உண்மை நன்றி மறவாத ஒரு ஜீவனாட்டு மாறிடும். இங்க வந்து அகில திரட்டு அம்மானே எல்லாரும் தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்ப கிடையாது. யாரும் படிச்சு டெய்லி அகில திரட்டை படிச்சு அது மூலமா ஐயா வணங்குற ஆட்களும் கிடையாது. அதனால அகில திரட்டுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுபடி வாழ்றாங்க மக்கள். வாழ்றாங்கன்னு ஐயாவே நடத்துறாரு. எப்படி வந்து இங்க வந்து தர்மத்துக்கு குறவில்லை இருக்கு. அவர் இருக்கும் போது சுவாமி தப்புல எப்படி அவர் சொன்னாரோ அதே தான் இங்கே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்த உடனே இங்க வந்து ஐயாவோட மண்ணு தண்ணியும் கொடுத்து எப்படி இது பண்ணாரோ அது இங்க நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் நீங்களே இன்னைக்கு கூட விசாரிக்கலாம், நிறைய பேர் பெரிய கேன்சர் நோயில இருந்து எல்லாரும். ஆமா, நானும் ஒரு மருத்துவர் சொன்னாரு, ஹோமியோபதி மருத்துவர் வந்து சொன்னாரு, அவருக்கே செல்ல முடியாது. இதே மாதிரி எத்தனையோ பேரு பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்து இங்க வந்து மண்ணு தெரியால இப்பவும் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப வந்து அந்த பால் பாண்டியன்கிறவர் வந்துட்டு பள்ளியறை கட்டணும்னு சொன்ன உடனே
அது வந்து அந்த குழந்தையா இருக்கும்போதே அந்த வார்த்தையும் சொல்லிட்டாரு. பிறக்கும்னே சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. அது குழந்தை பிறந்த உடனே அவங்க தான் சந்தோஷம். எத்தனை வருஷம் குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கானது நடந்திருக்கு. என் பையனும் சொல்றேன்ல, அதே மாதிரி இன்னைக்கு வர நடந்துட்டு இருக்கு. என் குழந்தை இல்லாம வந்தவங்க, இப்படி தீராத நோய் வந்து இங்க தீர்ந்தவங்க, இப்படி எத்தனை பேர். நான் குடிசை வீட்டுல இருந்து பிறந்து வளர்ந்து, எங்க அப்பா கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் வளர்த்து நாங்க படிச்சு, அப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி பேங்க்ல வேலைக்கு போய் அங்க போய் கிட்டத்தட்ட 7 ப்ரமோஷன். உள்ள போகும்போது ஒரு கேஷியரா போய் வெளியே வரும்போது ஜெனரல் மேனேஜர் ஆகி இதே ஊர்ல வந்து செட்டில் ஆகிறோம். அதே மாதிரி என்னுடைய அப்பாவும் வந்து அதே தான் சொன்னார். எங்க அப்பா வந்து நான் வந்து அவர் 80வது வயசுல 79வது வயசுல இறந்தாரு. இறக்கும்போது நான் ஒரு நாள் கூட படுக்கையில என்னை வந்து ஐயா படுக்க விட மாட்டாரு. அப்படியே ஐயாவோட புகழ பாடுனாப்புல நான் இறந்து போவேன் அப்படியே சொன்னாரு என்கிட்ட. திங்கக்கிழமை சொன்னாரு. அடுத்த புதன்கிழமை ஒரு திருக்கல்யாணத்து கோயில்ல வந்து ஐயாவுடைய வாழ்த்து இல்லையா, வாழ்த்து அப்பா தான் படிப்பாங்க. படிச்சுட்டு கோயில்ல அந்த கல்யாணம் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே உள்ள போய் அப்படி சாஞ்சிட்டாங்க. கோயில் உள்ளச்சு. அது எவ்வளவு பெரிய 1999ல, இப்ப 99ல தான் நடந்தது. இது நடந்தது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு? 26 வருஷம். 26 வருஷத்துல நடந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மனம் போட்டு வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்களோ. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒத்த ஓலையில இருந்து, அதுக்கப்புறம் ஒரு குடிசை வந்து, அதுக்கு ஒரு ஓட்டு பணி எப்படி வந்து ஓட்டுப்பறை வந்து அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வந்து அது அந்த இடம் கூட அது இந்த பண்ணையாருங்களுடைய அதாவது விக்ரமன்னா அந்த காலத்துல ஜமீன்தார் சிஸ்டம் தானே உங்களுக்கு. ஜமீன் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜமீன் இந்த ஏரியாவில். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். எப்படி நாய்க்கு வந்து இங்க நீங்க இதெல்லாம் செய்றீங்க, எனக்கு இடத்துல நீங்க செய்யக்கூடாது, அந்த மாதிரி நாளைக்குள்ள நீங்க இந்த இடத்த காலி பண்ணட்டாகி நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனதாட்டு கேள்விப்பட்டேன். அப்ப உள்ள சீசர் வந்து அதெல்லாம் கவலைப்படாங்கப்பா அப்படின்னு சொன்ன அதே ஆளு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு வாங்க, 5 ரூபாய் நம்ம அந்த காலத்துல அண்ணாக்கள் 5 ரூபாய் கொண்டு வாங்க, உங்களுக்கு பத்திரம் முடிச்சு தரேன்னு ஊர் பேருக்கு முடிச்சு கொடுத்தாரு. ஐயா அவருடைய மனசை அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டாரு. இதே மாதிரி அதிசயங்கள்லாம் இன்னைக்கு வர நீங்க பாத்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து அது பின்னாடி தம்பி சொல்லுவாப்புல எத்தனை அடி உயரத்துல அதிசய கொடி மரம், இதெல்லாம் வந்து அந்த முதல் சீசன். ஆமா, அதாவது கொடிமரத்துல பல இடத்துல நம்ம பாத்துருக்கோம். ஆனா ஒரு தாமரை வடிவுல அந்த பீடத்தை அமைச்சு அதுக்கு மேல வந்துட்டு ராட்சச சைஸ்ல தான் அதோட இது இருக்கு. இத்தனை வேலைகள் நடந்திருக்கல. கல்லு கட்டடம், ஏதாவது ஒரு இன்ஜினியர், ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டிப்ளமோ படிச்ச இன்ஜினியர் ஏதாவது ஒரு பிளான் கேட்டா ஒன்றும் கிடையாது. ஐயா வாகனத்துல எழுந்திருந்து வருவாரு. வரும்போது நமக்கு அவர் என்ன பிளான் சொல்றாரு, எங்க என்ன செய்யணும், எந்த அளவுல போடணும் எல்லாம் அவரு சொல்றது. அவர் தான் இன்ஜினியர் எல்லாம் எங்களுக்கு அவர். அது தூக்கி போட்டுருவோம். நான் இப்ப காமிச்சேன் இல்லையா, அந்த எதுக்கு இந்த கொடிமரத்தை கொஞ்சம் இங்க நகட்டி வைக்கிறாரு வடக்க பார்க்க. பொதுவா மூலஸ்தானத்துக்கு நேர் சேரத்துல கொடிமரம் இல்ல. இங்க பாருங்க, இது அங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும். பார்த்தாலும் மூலஸ்தானம் தெரியும். மூலவர் வந்து அங்க இருந்தே காட்சி, எங்க இருந்தாலும் காட்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி அதிசயங்கள் வந்து அவர். அது வந்து இந்த ஊர்ல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் 10 வீடு, நான் காலேஜ் படிக்கும் போது 10 வீடு 20 வீடு இருக்கும். இதை வச்சு இவ்வளவு அந்த ஊருக்கு எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதுல புவர் ஃபேமிலி அண்ட். சரி, இப்போ என்னன்னா நீங்க வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு 100 வரி தான் இருக்கும் இப்போதைக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த பிரம்மாண்டம் எப்படி வந்து இது வந்து அதாவது செங்கல் கிடையாது, எல்லாமே கருங்கல்ல வெட்டி செதுக்கி ஒரு ஜாயிண்ட்ல வச்சிருக்கு. ரூஃப் கூட வந்து எப்படின்னாக்கி எல்லாமே அறுத்து சொறி வச்ச மாதிரி இருக்கு. இந்த பிரம்மாண்டம் எப்படி வந்து இருக்குள்ள இந்த அதிசயத்தை ஐயா எப்படி நடத்தி காட்டினாரு? வரி கணக்கு உங்களுக்கு சொல்ற மாதிரி குறைஞ்ச வரி, அது குறைஞ்ச வரி. அது வந்து நமக்கு திருவிழா அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாச்சு? இது முதல்ல அந்த ஓலை கட்டடத்து ஓட்டு கட்டடமாச்சு, அப்புறம் சிமெண்ட் கட்டடமாச்சு, அதுக்கப்புறம் அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இப்போ ஒல்லி கல்லு கட்டடம்னு ஐயா சொல்லியிருக்காரு. எப்படின்னா மக்கள் வந்து இங்க வாரவங்களுக்கு வந்து, அதுவும் இப்ப நீங்க பாப்பீங்க, சிலர் வந்து பாப்பீங்க இங்க வந்து சாதாரண ஆளா வந்தவங்க இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்க நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க நன்றி மறவாத மக்கள் ஐயா கிட்ட. அந்த நன்றி மறவாத மக்கள் இன்னைக்கு வந்து நானே, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அங்க என்ன தேவைங்கிறத அவங்க வாலண்டரியா முன்னின்று செய்யறாங்கன்னா ஐயா அவங்க மனசுக்குள்ள போயிருது. இன்னைக்கு என்ன வேணும், இப்ப நான் நிர்வாகம் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியும் பணமே இருக்காது, கையில எதுவுமே இருக்காது. ஆனா வந்துடும், அடுத்த நாள் வந்துடும். திருவிழாவெல்லாம் நடத்தும் போது கையில எந்த பணமுமே கிடையாது. ஆனா கடைசி பாத்தீங்கன்னா திருவிழாவில் 50,000 எக்ஸஸ் தான் வந்தது. எங்க இருந்து வந்தது, எந்த மக்கள் கொடுத்தாங்க? இத்தனை வேலை பண்ணிருக்கோம். இன்னார் உபயம், இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்க எங்கேயாவது ஏதாவது உபயம் அப்படின்னு இருக்கா? எதுவும் கிடையாது. அவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரிதான். இப்ப நிறைய மக்கள்லாம் வந்து அன்னெல்லாம் சாப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு அரிசி காய்கறிகள் எல்லாம் இந்த
வேலை செய்யறது எல்லாமே வந்துட்டு சம்பளத்துக்கு செய்றீங்களா, வாலண்டியரிங் அதாவது தன்னார்வத்துல மக்கள் வந்து எந்த செய்றாங்களா? சம்பளமும் இங்க யாருக்கும் கிடையாது. ம். எல்லாரும் அது இதுக்கு ஒரு குழுக்களா பிரிஞ்சு அவங்களா வாலண்டியர்ஸ் தான் அது செய்வாங்க. உள்ளூர்ல இருந்து வாலண்டியர்ஸ் வந்து செய்றாங்களா, தன்னார்வலர்கள் வராங்களா, வெளியில இருந்து வராங்களா, இல்ல இந்த பக்கத்து கிராமத்துல இருந்து இல்ல, வராங்களா? உள்ளூர்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே உள்ளூர்காரங்க தான். ஆ. வெளியூர்காரங்களும் இன்ட்ரெஸ்டடா தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. வெளியூர்ல இருந்து கிளம்பி இது கிராமம் இங்க வந்து ரீச் ஆகிறது பெரிய கஷ்டம். இந்த வேலைகள் செய்யறது பூரா உள்ளூர் மக்கள் தான் ஐயா, செய்வாங்க. இனி இதுல வெளியூர் முக்கியமானது பணம் நீங்க சொல்றீங்கல்ல, பணம் கொடுக்கறதுல யாரை நான் இவ்வளவு வச்சுட்டேன்னு கொண்டு சொல்ல போறது. அப்படியே ஐயாவுடைய திருவோட்டுல கொண்டு போட்டுட்டு போயிருவாங்க. யார் போட்டானே தெரியாது. தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மக்கள், ஏன்னா அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்குது. அதாவது சாதாரண வந்தவங்க எல்லாம் நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. நான் சொல்றேன், நான் குடிசை வீட்டுல இருந்து ஒரு பேங்கோட ஜிஎம் வந்து ரிட்டையர்ட் ஆகும். அப்போ எனக்கே தோணும், ஒவ்வொரு சம்பளம் நம்ம கூடும்போது ஒவ்வொரு ப்ரமோஷன் வரும்போது நம்ம ஒரு மாத சம்பளத்தை ஐயாவுக்கு வச்சிடணும் அப்படின்னு என் மனசுக்கு இருக்கும். அதே தான் இப்போ என் பையனும் செய்யறான். அவனுக்கு ஒவ்வொரு வருஷம் ப்ரமோஷன் ஆகும்போது சம்பளம் கொடுக்கும்போது நம்ம ஐயாவுக்கு வச்சிடணும் அப்படி ஒரு எண்ணம். ஏன்னா அவரு கொடுத்தது எல்லாமே அவரு கொடுத்தது. ஐயா, இங்க வந்து இந்த வாகனம் ஆடுறது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆமா ஆமா ஆமா. இந்த வாகனம் ஆடுறது வந்து எப்பத்துல இருந்து இது நடக்குது? இது வந்து அதாவது 1986 வந்து முதல்ல நாங்க வந்து ஆவணி திருநாள்ல வந்து வாகனத்தை முதல்ல பலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவங்க வேன் ஒண்ணு வாகனத்தை ஆட்டுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா நான் 12 வருஷத்துக்கு முன்னுக்கு வரும்போது எல்லாருடைய தோல்லையும் வந்து அந்த ஒரு வடு மாதிரி அந்த இது வந்து அப்படி இருக்கு. அப்போ அந்த வடு மாதிரி இருக்கும் போது வந்து இல்ல இது வந்து அந்த மாதிரிப்பட்ட செயல் இல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஏதேசம் உள்ள இளைஞர்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்கு இல்லையா? எல்லாமே வந்து இல்ல உள்ளூர் இளைஞர்களா இப்படி இல்ல, உள்ளூர்காரங்களும் இருக்கா, சிலர் வெளியூர்காரங்களும் இருக்காங்க. பட் ஆனா வாகனம் ஆடுதுங்கிறது வந்து அது வந்து எப்படின்னு அதை சுமக்கிறவங்களாலதான் வர்ணிக்கவே முடியும். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட்ல வந்து 10 ட்ரிப் சுத்துவாரு. அடுத்த சொல் நீங்க ஒரு சின்ன ஒரு மூட்டையோ ஒரு சின்ன இதை தூக்கிட்டு ஒரு வண்டியில கட்ட வண்டியில தூக்கிட்டு போனீங்கன்னா லெப்ட் ரைட் இந்த தள்ளு ஐத்தா இங்க வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆரம்பத்துல இந்த வாகனம் ஆடும்போது சில போத வஸ்துகள்லாம் பயன்படுத்தினவங்க எல்லாம் வந்து தூக்குனவங்க எல்லாம் வேலி முள்ள தூக்கி எரிஞ்சிட்டாரு. இப்பவும் தான் விரதம் இருக்காம இன்னைக்கு நீங்க பாப்பீங்க வாகனம் தூக்கும் போது அதுல ஏதோ விரதம் இருக்காம ஒரே ஒரு ஆள் தான் அவனை ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி வெளியே தூக்கி போடுறான். இப்ப நம்ம ரெட்டியார்பட்டி பழைய எம்எல்ஏ எம்எல்ஏ வந்திருந்தார். இப்போ இங்க திருவிழாவுக்கு வந்திருந்தார். 10ஆம் திருவிழா நடக்குது. ஆயிரக்கணக்கான கூட்டம் நிக்கிறாங்க. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். அவரும் இதே வாகனம் ஆடுறது நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். அதிசயம் பாருங்க, அவர் இந்த வாகனத்துல உங்களை ஐயா இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும் போது உங்களை அவர் சந்திக்கணும்னு நினைச்சாருன்னா இப்ப வருவார் பாருங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த கூட்டத்தெல்லாம் ஒதுக்கி வந்து அப்படியே இந்த 2 தண்டயத்துக்கு ஊடைய கொண்டு இவரை வந்து பிடிச்சிட்டாரு. இவர் பயப்படுறாரு, என்ன கீழே விழுந்துருமோ. அந்த மாதிரி போக்கஸ் பண்ணி கரெக்டா இப்ப இன்னைக்கு வந்து உங்களை போக்கஸ் பண்ண கரெக்டா ஐயா வந்து பிடிச்சது. நான் வந்து சும்மா ஓரமா நின்றுட்டு சாமியை கும்பிட்டுனேன். என்னைய வந்து தள்ளிட்டு போய் இந்த கோயில் புக்கை வாங்கிக்கன்னு கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து அவங்க தூக்குறவங்கள பண்ணுவாங்க. இத மாதிரி அது அவங்களுக்கு தான் தெரியும். ஐயாவுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆரம்பத்துல எல்லாரும் அப்படி நினைக்கிறது. அது நினைச்சாதான் அந்த கிளாரிட்டி ரெண்டாவது தெரியும். அது நினைக்காம இருந்த கிளாரிட்டி தெரியாது. இது வெளி உலக மக்கள், ஈவன் ஐயாவளி மக்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கு. அவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல சப்பரத்தை ஆட்டுறாங்க அப்படிங்கிற எண்ணம் ஐயாவளி மக்களுக்கே இருக்கு. நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஐயாவே சொல்லியிருக்காருல, எப்படியும் இணையறியோர் அறிந்து கொள்வார்னு சொல்லியிருக்காருல. நாங்க அறிஞ்சுக்கிடுறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த நம்பி வரவங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிடுதாங்க, அவ்வளவுதான். இது வந்து நம்ம வந்து அதை ஒரு சயின்டிபிக்கா இப்படித்தான் அப்படின்னா அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம். அவரை நம்ம அளக்க முடியாது இல்லையா? அதிசயம் அதான் ஆரம்பத்துல சொல்லிட்டோம்ல, அதிசயமும் அற்புதம் தான் ஐயாவளி. ஐயாவே அதான் அதிசயம் தான் காணிக்கிறவர். அது மூலமா இப்ப அந்த வாகனத்தை டைரக்டா அவர் குறி சொல்றது போல வாகனமே வந்து குறி சொல்லுது. அவ்வளவு வாகனத்து மூலமா வந்து நின்று மக்களுக்கு வந்து குறி சொல்றாரு. ஐயா உண்டு. ஐயா இவங்க வந்து ஐயனார் கோலத்துல வந்து கோயில ஒரு தன்னார்வல தொண்டர். எந்த கமிட்டி மாறினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய அர்ப்பணிப்பு தன்மையோட அவர் வந்து அவரால் முடிந்தது எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடிய ஆள். இப்ப அவர்கிட்ட அந்த கோவில் எப்படி அமைப்பு, எப்படி கட்டிட அமைப்பு, எப்படி கொடிமரம் எப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிடும். பாபநாசம் அருகினில் ஐயனார் குளத்திலே அழகுபதி கோவில் கொண்ட ஐயா நாராயணமே, அன்பு கோடி மக்கள் போற்றும் ஐயனார் குளம்பதியில், அன்பு கோடி மக்கள் போற்றும் ஐயனார் குளம்பதியில், வானுயர
வானுயர கோபுரம் கொண்ட துலங்கும்பதி நாரணமே. ஐயா உண்டு. ஐயா உங்க பேர் என்ன சொன்னீங்க? தவசி முத்தையா. ஐயா நீங்க என்ன தொழில் செய்றீங்க? ஐயா நான் வந்து ஒரு வேன் டிரைவர். ம். மகேந்திரா வேன் வச்சிருக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு காலையில சாயந்தரம் ஸ்கூல் ட்ரிப் எடுப்பேன். சரி. அது போக ஆட்டோ, மீதி நேரத்துல ஆட்டோ. உங்களுடைய சொந்த ஊரு? சொந்த ஊரே இதுதான். அதாவது என்னுடைய அப்பா ஊர் வந்து பக்கத்துல இருக்க கொண்டபையன்பட்டி. ம். அம்மா ஊர் தான் இந்த ஊர். சரி. அப்ப ஐயா இங்க இருந்து எங்க அம்மாவோட அம்மா காலமாயிட்டதுனால எங்க தாத்தா 2வது கல்யாணம் முடிக்காம எங்க அம்மாவை இங்க வந்து தாத்தா குடும்பத்தை எல்லாம் பார்க்கறதுக்காக இங்க கூப்பிட்டு வந்து இந்த ஊர்லயே எங்களுக்கு எங்க மாமா மாதிரி எல்லாம் சேர்ந்து வீடு கட்டி ஐயா பக்கத்திலே முன்ன எங்களுக்கு சிறப்பா வீடு கூற ஐயா ஐயா வந்து உங்களுக்கு எப்படி ஈர்த்தார்? இப்போ ஏதாவது ஒரு வலுவான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆமா. இப்போ ஒண்ணுல சொந்தக்காரங்களுக்கு ஐயா ஈர்த்திருக்கணும், அதனால வரணும். சிலர் வந்து நேராட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை காட்டினாதான் நீங்க வந்து வர முடியும் இல்லையா? அதுதான் சொந்தம் ஐயா. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் 3வது தலைமுறை. எங்க தாத்தா இந்த ஐயா வழியா தான் இந்த தலைமுறையில உள்ளவங்களை ஈர்த்திருப்பாரு. ஆமா. வரக்கூடிய பிள்ளைங்களை எப்படி ஈர்த்தார்? பிள்ளைகளை ஈர்க்கணும்னா பிள்ளைகளுக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய அதிசயங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மனசுல ஆகுதுல ஐயா. அதாவது வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய அதிசயம் அற்புதம் பார்த்துட்டு நாங்க அவர் மேல வந்து கூடுதலா ஈடுபாட்டோட இருக்கிறோம். சரியா? அப்படி நடந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து அந்த கோயில்ல வந்து எல்லாமே ரொம்ப ஆர்வத்தினால எந்த கமிட்டி இருந்தோ இல்லையோ நீங்க போய் செய்யறதாட்டு நம்ம கேள்விப்பட்டோம். சரிதானே? ஆமா சரிதான் ஐயா. சரி. இப்போ அந்த கோவிலோட அமைப்புல இந்த ராஜகோபுரத்தோட உயரம் எவ்வளவு ஐயா? ராஜகோபுரத்தின் உயரம் வந்து முதல்ல வந்து 64 அடியில தான் கட்டணும்னு சொல்லி எங்களுக்குள்ள நாங்க ஒரு இது பண்ணோம். ஆனா ஐயா வந்தாரு, நான் 1008 உதித்தேன்டா, எனக்கு 108 அடியில இங்க ராஜகோபுரம் அமைக்கணும்டான்னு சொன்னாரு. சரி. அதே போல அமைச்சிட்டாரு. அப்ப அப்படி சொல்லும் போது உங்க ஊர் மக்கள் கேட்டவங்களுடைய மனநிலை எப்படி இருந்து? எல்லாம் சந்தோஷம் தானே ஐயா. அதாவது 64 அடி நாங்க போட்டதை விட குறைச்சாதான் ஐயா குறைச்சு சொல்றாரு. கொஞ்சம் மனசுதான் இருக்கு. அவர் அதை விட பெருந்தன்மை 108 அடி. இது எத்தனை வாசல் இருக்கு? மேல 7 நிலை கொண்டு 7 நிலை கொண்ட ஒரு வாசல் கொண்ட ஒரு ராஜகோபுரம். அதுதானே? ஆமா ஐயா. சரியா? இது கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சு? அதாவது 2011 ஆரம்பிச்சது ஐயா. அதாவது 7 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன காரணம்னா ஐயா அங்க வந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போதும் பணத்தை மற்ற இடங்கள்ல எல்லாம் திருப்பணி வேலை பாக்குறாங்கன்னா எஸ்டிமேட் போட்டு பணம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு செய்வாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. ஐயா சொன்ன பிறகுதான் காசு பணம் எல்லாமே அவர் தான் தராரு. நாங்க வந்து அவருக்கு உடல் உழைப்பு தான் செய்யறோம். இந்த கிராமத்து மக்கள் நான் வந்து கேள்விப்பட்டேன். எப்படின்னாக்கி இந்த மக்கள் வந்து வாலண்டியரிங்கா வந்து கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை எல்லாம் வந்து இரவு நேரத்திலயும் செய்யறதாட்டு கேள்விப்பட்டேன். உண்மைதானா? 100க்கு 100 உண்மை. அது என்ன காரணம் தெரியுமா ஐயா? எல்லா மக்களும் அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்ப அவங்க வேலை பாதிக்க கூடாது, பகல்ல அவங்க வேலைக்கு போறாங்க. சரி. இரவு நேரம் ஐயாவுக்கு தொண்டு. ஆனா பாத்தீங்கன்னா 7-8 மணிக்கு ஆரம்பிப்போம், நைட் 2 மணி ஆகும் வேலை முடிய. வேலை முடிஞ்ச விடிய காலம் ஆட்டோமேட்டிக்கா 6 மணிக்கு எல்லாரும் ஐயா பணங்கைக்கு எந்திரிச்சு வந்துருவோம். ஒரு சடவு கிடையாது. அதுதான் ஐயா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப வந்து இது வந்து 7 வருஷமா இருக்கு. கொடிமரம் முந்தி வந்தா இல்லன்னா கோபுரம் முந்தி வந்தா? கோபுரம் தான் முதல்ல ஆரம்பிச்சது. கொடிமரம் கோபுரம் எல்லாமே திருப்பணி எல்லாம் 92லயே ஐயா ஏற்கனவே சிம்பிளா வச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி கொடிமரம் இருந்தது 31 அடி உயரத்துக்கு இருந்தது. இப்போ உள்ள கொடிமரம் எவ்வளவு? உள்ள கொடிமரம் பாத்தீங்கன்னா அரச கொடிமரம் உலகத்திலே இல்லாத பெருசா இருக்கும். நாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஐயா அந்த கொடிமரத்தை பத்தி ஐயா புதுசு நாட்ட போறேன்னு சொன்னாரு. அருள் வாக்குல தான் சொன்னாரு. சொன்ன உடனே ஐயா எத்தனை அடி நீ போடா, வட திசைக்கு போ, உனக்கு கிடைக்கும்னாரு. அப்போ வட திசைக்கு போ, இருக்கிறதுல பெரிய கொடிமரமா கிடைக்கும்னு சொல்றாரு. நாங்க வட திசைன்னு உடனே மானாமதுரை, பொள்ளாச்சி அங்கங்க எல்லா பக்கமும் அலைஞ்சோம். கடைசி பாத்தீங்கன்னா கீழ் திசை தூத்துக்குடி ஹார்பருக்கு தான் போயிருக்கோம். அங்க போயிருக்கும்போது ஐயா வட திசை சொன்னாரு, இது கீழ் திசையில இருக்குதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதா இருந்தது. ஆனா அங்க போனோம், இந்த சீசர் எல்லாருமே கூட்டு போயிருந்தோம். அவர் போனோடனே இதாம கொடி மரம்னு சொல்லி அதுல பதம் தொழிச்சு இது பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மரம் எங்க உள்ளது என்னன்னுட்டு விசாரிக்கும் போது அதோட ஓனர் ஐயா சொன்ன மாதிரி வட திசையில பாவூர்சத்திரங்கிற ஊர்ல எம்எஸ்பி ஓனர். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ரேட்டு அங்கே உள்ள அவருக்கு அந்த மரத்தை பார்த்தோன்னு சொன்னார் 13 லட்சம் ஆகும் அப்படின்னாரு அன்னைக்கு ரேட்டு. ஆனா அந்த கொடிமரம் ஆப்பிரிக்கா காட்டுல உள்ளது. எந்த வருஷத்துல? இப்போ 2022ல. இப்பதான்? ஆமா இப்பதான் 2022ல தான். 3 வருஷம் தான் ஆகுது. அப்போ அங்க உள்ளவங்க சொன்னாங்க இந்த கொடிமரத்தோட அளவு எல்லாம் பார்த்துட்டு
இது 13 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஓனர் அட்ரஸ் கேட்டு நாங்கள் ஓனர்கிட்ட வந்து பார்த்தோம். அவர் பார்த்தாரு, அவருக்கு எந்த இது எந்த மரம் என்னன்னு கேட்கும்போது 11 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க யார்டுக்கு வந்துருச்சு, ஓ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து. சரி. அப்ப ஐயாவுக்காக அதை ஒதுக்கி போட்டிருக்காங்க. ம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உள்ள ரேட்டை எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ரூபாய்க்கு தான் அந்த மரம் வந்திருக்கு. ம். இப்போ 13 லட்சம் இன்னைக்கு வேல்யூ. ம், ம். அவர் என்ன பண்ணாரு, இது என்ன பர்பஸுக்கு இந்த மரத்தை கொடி மரம்னு கேட்ட உடனே அவர் எனக்கு அந்த ரேட்டே கொடுத்தா போதும், இன்னைக்கு உள்ள 13 லட்சம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்த ரேட்டு கொடுத்தா போதும், 6.5 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அந்த மரம் 75 அடி நீளம் ஒரே மரம், ம். கிட்டத்தட்ட 9.5 அடி சுற்றளவு ம். இருக்கு. இந்த மரத்தை கொண்டு வர்றதுக்கு நாங்களும் ஒவ்வொரு கண்டெய்னர் லாரிகள் டாரஸ் லாரிமாங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்குறோம். அவங்க இது இவ்வளவு நீளம் கொண்டு வர முடியாது, அப்படியே கொண்டு வந்தாலும் சேரன் மகாதேவியோட நிறுத்திக்கிடுவோம், அதுக்கு அங்க நீங்க எப்படியா கொண்டு போனாங்கிறாங்க. அப்போ ஐயாட்ட கேட்டு 2 கட் பண்ணுங்க, 2வது போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க ஐடியா சொல்றாங்க. இங்க ஐயாட்ட வந்து சட்டத்துல கேட்குறோம், அதுல ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாது, முழுமையா ஐயா கொண்டு வந்து சேர்ப்பார், நீங்க போங்க அப்படிங்கிறாரு. அப்போ சரியா அப்படின்ட்டு சொல்லி சனிக்கிழமை இங்க இருந்து கிளம்பி போங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்துரும் அப்படிங்கிறாரு. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்க ஒரு முஸ்லீம் புதுசா லாரி வாங்கியிருக்கிறாரு. ம். அந்த லாரி ஓட்டக்கூடிய டிரைவர் பாத்தீங்கன்னா வெறும் 19 வயசு பையன், ம். சின்ன பையன். ம். அவன் வந்து ஆனா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா கிளீனரா ஓடி இருக்கிறாரு லாரியில. ம். அந்த புது லாரிக்கு அவருக்கு டிரைவரா வந்தாரு. நியூ அப்பாயின்மெண்ட். ஆமா, அவரும் அந்த லாரி ஓனர் வந்து ஒரு முதலோடு வெள்ளிக்கிழமை எடுக்க போறாரு. போகும்போது இந்த ஒரு மரம் மட்டும் தனியா வச்சிருந்து இதெல்லாம் காய் வேஸ்ட் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்கல்ல, இது ஏன் அப்படி இருக்கு, இது எந்த ஊருக்கு போகணும், இந்த மாதிரி ஐயனார்குளம் ஐயா கோயிலுக்கு போகுது. அந்த முஸ்லீம் பாய் சொன்னார், நான் வாடகை எனக்கு வேண்டாம், நான் கொண்டு முதலோடு அங்க கோயில்ல இறக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி 22,000 ரூபாய் டீசலுக்கு மட்டும் கேட்டார். அப்படியே கொண்டு வந்து நாங்க பாத்தீங்கன்னா பேரிகார்டு எல்லாம் வரிசையில் வச்சிருக்காங்க. நைட்டு 9 மணிக்கு அங்கிருந்து கிளம்பணும். எங்களுக்கு ஐயா வந்து எங்களுக்கு முன்னாடி ஐயா வர, நாங்க எல்லாம் பின்னாடி வர, பேரிகார்டு நகட்டி வைக்க என்னட்டு ஒரு பெரிய இது வந்து ஒரு விஐபி இது வர மாதிரியே பெரிய ஊர்வலமா அங்க தூத்துக்குடியில இருந்தே வந்தோம். எதனால நான் கூட வரேன்டா, யார் வந்தா நம்ம பாத்துக்கிட வேண்டாம், வார பிள்ளைகள் என் பிள்ளைகள் தாண்டா வரும், இப்படிதான் ஐயா அப்படிதான் சொல்லுவாரு. அதே போல பாத்தீங்கன்னா அங்க இருந்து பேரிகார்டு எல்லாம் நகட்டுறோம். ஏன் நகட்டுறாங்க வைக்க, என்னையா கொடிமரம் வருது அப்படி போட்டோம் அப்படியே சொல்லி வந்தது. இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா பக்கத்து ஊர் இருதயகுளம் சர்ச் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 150 வருஷமா அந்த சர்ச் இருக்கு. அந்த சர்ச் பாதிரியார் நம்மகிட்ட நல்லா பேசுவாரு. சோசியல் நான் என்னை வந்து ஐயா கவுன்சிலரா அந்த ஊருக்கு எடுத்து வச்சாரு. நான் 5 வருஷம் கவுன்சிலரா இருந்தேன். சுயேட்சையா ஐயா சொன்னாருங்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அந்த விசுவாசத்துக்கு நான் இன்னும் இந்த ஊர் மக்களுக்கு என்னைக்குமே அடிமையாகவும் இருப்பேன், ஐயாவுக்கு பிள்ளையாகவும் இருப்பேன். அதுதான் அவர் இந்த சாமியார் கூடுதாரு. பக்கத்துல வரும்போது அந்த சர்ச்சில் திருவிழா நடக்கு, கொடிமரம் ஊடே வரணும், 2 பக்கம் சீரியல் லைட்டு போட்டிருக்காங்க. நமக்கு கொஞ்சம் பயம், ஏதாவது ஒன்று தட்டிட்டா மத பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறது. அப்போ எல்லாரும் உடனே அங்கே இருந்து பார்த்தாங்க. எல்லாரும் அவந்த கிறிஸ்டின்ஸோட இவங்க வாரதை பார்த்த உடனே சீரியல் லைட்டுகளெல்லாம் அங்கங்கே பிடிச்சி இது பண்ணிட்டு வண்டிக்கு இது பண்ணாங்க. ஒரு ரொம்ப குறுகுன டேனிங். அது பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்கும்போது அந்த கொடிமரமே அப்படி வில்லா வளைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. அந்த சாமியார் என்ன கூப்பிட்டு கேட்குறாரு, கிறிஸ்தவ பாதிரியார், இது கொடிமரமா ரப்பரா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா வில்லு மாதிரி வளைஞ்சுது. அது யாரு, உங்க ஐயாவுடைய செயலா இல்ல எங்க ஏசப்பா செயலான்னு அவரே கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அதிசயத்தை நடத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்தார். உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ஊர்லயும் இல்லாத ஐயா அந்த கொடிமரத்தோட உயரம் எத்தனை அடி? 75 அடி. 75. அதோட கொடிமரத்தோட அடி விட்டம் எவ்வளவு? அடி விட்டம் வந்து 9.5 அடி சுற்றளவு. அப்புறம் இந்த பீடம் இருக்கு தெரியுமா, அது எவ்வளவு? பீடம் வந்து பாத்தீங்கன்னா 11 அடி விட்டம். 11 அடி. 11 அடி. அது ஒரு தாமரை அமைப்புல உருண்டே. முதல்ல வந்து ஸ்கொயரா தான் வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணோம். ஐயா சொல்லிட்டாரு, நான் தாமரையில ஜோதியா உதிச்ச வேண்டாம், எனக்கு இப்படிதான் வேணும்னு சொன்னாரு. உடனே ஐயா உண்டு, ஐயா சொல்லு, மன்னன் சொல்லுக்கு மறுசொல் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி இன்னும் எங்களுக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் தான் ராஜகோபுரம் கட்டினாங்க. இன்னைக்கு எங்களை ராஜகோபுரம் கட்டுறக்கூடிய அளவுக்கு எங்களையும் ராஜவம்சத்துல ஐயா சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையோ பொய்யோ, இந்த இது வந்து என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன் ஐயா. உண்மைதானே? வேற அந்த சுற்று மண்டாரம் பள்ளியற மண்டபம் இருக்குல்ல, பள்ளியர் எல்லாம் வந்துட்டு வெறும் வந்து இந்த ஸ்லாப் மாதிரி கருங்கல்லே வெட்டி சொறி இருந்தாங்க. அது வேற ஸ்லாப் மாதிரி இல்லையா, ஒவ்வொரு கல்லும் 2 அடி ஹைட் இருக்கு. அப்பா இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த நீளத்தை பாத்தீங்கன்னா 27, அதாவது
தென்வடல் வந்து 27 அடி நீளம். தென்வடல் அதாவது நீங்க வெளிப்புறம் சொல்றீங்களா, உள் பள்ளியறை உள்கூடு, சொல்றீங்களா? உள் பள்ளியறை. உள்ள பள்ளியறை. ஆமா, 27 அடி உள்கூடு. ம். கிளைமேல் பாத்தீங்கன்னா 21 அடி. ம். அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன மண்டபம் ஐயா அமைச்சு அது உள்பிரகாரம் சுத்தி வர்ற மாதிரி வச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க சொல்றது வந்து வெளிப்புறத்தில் உள்ளது, உள்ளுக்கு அமைச்சது வேற. வெளியில வந்து 27க்கு 22 அறை அப்படிதானே? ஆமா, 21. 21. ஆமா. சரி, ஓகே. ஆமா, அது வந்து பள்ளியறை மண்டபம். அதுக்கு அடுத்த மண்டபம் அந்த 2 அடிக்குள்ளது வந்து மேல கம்ப்ளீட்டா போட்டிருந்தா, இல்லைன்னாக்கி ஒரு இப்ப சுத்தி வரக்கூடிய இடத்துக்கு மட்டும் மேல அப்படி வச்சிருந்தா? இல்ல, கம்ப்ளீட்டா தான் கம்ப்ளீட்டா போட்டு. கம்ப்ளீட்டா போட்டிருக்கு. அது பாத்தீங்கன்னா டைமண்ட் சைஸ்ல உத்தர கல்லும்பாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி டைமண்ட் சைஸ்ல கல்லு போட்டு இது பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படி பண்ணிருக்கா, நாளைக்கு விமானம் இந்த அந்த காலத்து கோயில்கள்ல விமானங்கள் இது பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடிய நேரம் இதுக்கு எதுவும் இடைஞ்சல் வரக்கூடாது. சரி, இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, இதுக்குன்னு ஏதாவது ஒரு கன்சல்டிங் இன்ஜினியர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்க இன்ஜினியர் அவருக்கு மேல இறங்க வேணாம். இருந்தாலும் அவர் அவர் பெரிய இன்ஜினியர்னா ஒரு சின்ன இன்ஜினியர் யாராவது வச்சிருந்தீங்களா? அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல. நான் வந்து எனக்கு இன்ஜினியரிங் வேலையே தெரியாது. நான் டிரைவர், ஆட்டோ டிரைவர். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தவசி நீ சொல்லுடா அப்படிம்பாரு. அந்த நேரத்துல என் மனசுல தோணும், அதான் ஐயா முன்ன சொன்னோம்னா அதுதான் சரிம்பாரு, அதை செய்யும்பாரு. அதனால எங்களுக்கு இன்ஜினியர் அவர் தான், வேற யாருமே அதாவது சப் இன்ஜினியரே கிடையாது. ஐயா தான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் கிடையாது, முதலீடு பண்ணக்கூடிய முதலாளி கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு பார்த்திருப்பீங்க, நம்ம பதிக்குள்ள உள்ள வந்துருக்கு. அதாவது ஒவ்வொரு பதிவுகள்லையும் கோயில்கள்லையும் பாத்தீங்கன்னா அன்பளிப்புன்னு போட்டு அவங்க குடும்ப பேரை எல்லாம் போட்டுப்பாங்க. லைட் வெளிச்சமே தெரியாது, அந்த அளவுக்கு எழுதிப்பாங்க. இங்க வந்து ஒரு டியூப்லைட்ல கூட ஸ்டிக்கர் எழுதிப்பாங்க. நம்ம வந்து ஐயாவுக்கு கொடுக்கறது ஐயாவுக்கும் தெரியும், கொடுத்தவங்களுக்கும் தெரியும், மத்த யாருக்கும் எதுவுமே தெரியாது. அதுதான் இந்த ஊரோட சிறப்பு. ஐயா அடுத்தால இன்னொன்னு, இந்த இடம் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னே நம்ம பெருமாளை வணங்கி கொண்டு இருந்த சமணர்கள் வாழ்ந்த பகுதி இது. அதுக்கு நான் வரவழியில கூட ஒரு போர்டு பார்த்தேன், ஒரு கல்வெட்டு சமணர்கள் அது இந்த பக்கத்துலதான் இருக்கு, 1/2 கிலோமீட்டர் இருக்கு. அதனால இந்த பூமி வந்து ஆன்மீக பூமி, என்னைக்குமே ஆன்மீக பூமி தான். அது என்ன கல்வெட்டா இல்லன்னா சமாதிகளா? இல்ல, அவங்க தங்கியிருக்காங்க ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க தங்கி. கல்வெட்டு இருக்கு இல்லையா? பதுங்கு குழி மாதிரி இருக்கு, கல்வெட்டு இருக்கு. அந்த குதிரையை கட்டி போட்டு அது இந்த இது பந்தம் வைப்பாங்களா விளக்கு பொறுத்துறதுக்கு, அது எல்லாமே அப்படியே ஆதாரமா இருக்கு. ஓ, இது ஒரு ஆன்மீக பூமி. ஆமா, சரி. ஐயாவுடைய பதி ஆன்மீக பூமியில அங்க இருக்கு. அதனால இது கிழக்கு மேக்குமா இருக்கா இல்லன்னா? கிழக்கு மேக்குமா தான், கிழக்கு மேக்குமா இருக்கு. வடக்கு வாசல் இருக்குது. அந்த வடக்கு வாசல் மண்டபம் பாத்தீங்கன்னா தெற்கு வடக்கு பாத்தீங்கன்னா 43 அடி அகலம், அந்த கிழமையில வந்து 27 அடி நீளம். அந்த வடக்கு வாசல், அதுலதான் வடக்கு வாசல் மண்டபமும் அமைஞ்சிருக்கு. தனியாட்டு வடக்கு வாசலாட்டு இல்ல, பெரிய மண்டபத்துக்குள்ளே வடக்கு பக்கம் வாசல் அமைச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஸ்திவாரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அது வடக்கு வாசல் மண்டபம் வரப்போகுது. மண்டபம் முன்னாடி அதுல என்ன இருந்ததுன்னா நம்ம மணமேடை இருந்தது, மக்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய தெற்கு வடக்கு மாட்டு திருமணம் நடக்கக்கூடிய மணமேடை அதுலதான் இருந்தது. திரும்பவும் அதுலதான் கொண்டு வருவாரு ஐயா, கொண்டு வருவாரு. எதுவுமே நமக்கு மாற்று கருத்து இல்லை. மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லாத ஊருன்னு நாங்க, எங்களுக்கு எல்லாமே எங்க ஐயா தான். உங்க வாழ்க்கையில ஐயா உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை காட்டியிருக்காரா? ஐயா அதாவது எப்படி சொல்ல, எனக்கு வந்து நான் சொன்னேன்ல, வேன் ட்ரிப்பு தான் எடுக்கேன். பழைய சாமியார் இருக்கும்போது, இதுக்கு முந்தின சீசர் இருக்கும்போது, திடீர்னு அங்க ஐயாவுடைய துளசி ஆரம், பெரிய ஆரத்தை தூக்கி என் கையில தரேன். நான் ஐயா கூடவே நிற்பாங்க, சட்டங்கள் முடிந்த வரைக்கும் அங்க நிற்பேன். இந்தாப்பா நாளைக்கு உனக்கு ஒரு வாகனம் ஐயா தாராராம், இதை அதுக்கு போடுறீங்க. நான் இருக்க வாகனமே ஓட மாட்டேங்க ஐயான்னு வருவாங்க. விடிய காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ, ஒருத்தர் வந்து என் ஃப்ரெண்டு, இந்த ஆட்டோ வச்சுக்கோ, எனக்கு புது ஆட்டோ எடுத்துட்டு இந்த ஆட்டோ நீ வச்சு ஓட்டிட்டு எனக்கு பைசா கொடுடி சொல்லி கொண்டு வந்தாரு. அது மாதிரி இன்னைக்கு ஆட்டோவும் நல்லா ஓடுது, எல்லாருக்கும் ஐயா. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஒரே நாளில் அதிசயம், நினைச்சு பார்க்க முடியாது. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் ஆகி கோயில் முதல் வீடுல நானும் என் வீட்டம்மாவும் போய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடந்தது. போய் ஐயா பாதம் வணங்கிட்டு தான் இங்க அந்த இல்லறத்துக்கு வரோம். போய் பாதம் வணங்கின உடனே ஒரு கனி எடுத்து கொடுத்தாரு. எப்பா இந்த அப்படி உனக்கு அடுத்த 10வது மாசமே ஐயா தொட்டில் ஆட்ட போறாரு, மணிகண்டன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிதான் தந்தாரு. அதே மாதிரி 10வது மாசமே தொட்டில் ஆட்டு, அது ஐயா கொடுத்த வரோம். வெளியூர் மக்களுக்கு மட்டும் இல்லாத உள்ளூர் பக்கத்துல இருக்கவங்களும் அவர் வந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் காட்டி வந்து உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஆமா ஐயா, அத நீங்க வந்து வெளியிலயும் பல மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க, சரிதானே? ஆமா, நீங்க மட்டும் வந்து நம்ம மட்டும் பார்த்தா அது நம்ம அதிசயத்தை நான் வெளியூர் மக்களும் வந்து பார்க்கணும். உங்க கண் காது எல்லாமே அந்த அதிசயத்துல நிரம்பணும், பார்க்கணும், கேட்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அப்படிதானே? விரும்புறோம்.
அதுக்கு உரிய வழிமுறைகளே இப்ப ஐயா உங்க மூலமா கொண்டு வந்திருக்கிறாரு. இல்ல, அது கட்டாயம் உண்மையிலே அது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கத்துல இருந்த மக்கள்லாம் வந்திருக்காங்க. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா பகுதியில இருந்து மக்கள் வராங்க. ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம கேட்டுக்கோங்க. அழகுமலையான் ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகேந்திரா ஆட்டோமொபைல்ஸ்னு மதுரையில பெரிய பேர்பாட்ஸ் கடை, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா பக்கமும் இருக்கு. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. அந்த ஆட்டோமொபைல்ஸ்கார் மாணிக்க வாசகம் ஐயான்னுட்டு ஒருத்தர் கோயிலுக்கு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவங்க மகா பேர பிள்ளைகள் மருமகள்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த அவரோட ஒய்ஃப் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2011 அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டாக்டரே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இனிமே படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க அப்படின்னு பெத்துல வச்சேதான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட எல்லாமே பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் அவ்வளவுதான் அப்படி இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நான் பேர்பாட்ஸ் வாங்கக்காக அந்த கடைக்கு போயிருக்கும்போது என் நெத்தில நான் நாமம் பெரும்பாலும் ஐயா நாமம் வைக்காம நான் இங்கே போக மாட்டேன். அப்போ போயிருக்கும்போது இன்னும் நாம வச்சிருக்கல இந்த ஒரு பையனார் குளத்துல இருந்து வர ஐயான்னு சொல்லிடுறேன். சொல்லும்போது அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி வீட்டம் அப்படி இருக்கு. நான் சொன்னேன், நீங்க வேணா வாங்க ஐயா, ஒரு தடவை நம்ம ஐயாட்ட கேட்போம். கேட்ட உடனே ஐயா என்ன சொல்றாரோ பார்ப்போம். உடனே 2011 அவரை வந்துட்டாரு. கூப்பிட்ட உடனே வந்தாரு. வந்த உடனே இதுக்கு முந்தின சீசர் இருக்கிறாரு. என்னப்பா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஓடுற மாட்டு வண்டி 2 மாடு இருந்தா தானே வாழ்க்கைங்கிற சக்கரம் ஓடும், ஒண்ணு படுத்துக்கிட்டுன்னு கேட்காதையா. அவர் கேட்டதே அப்படிதான் கேட்டாரு. ஆமாயான்னு சொல்லி அவர் ஆளு ரொம்ப போல்டா இருப்பாரு. சொன்ன உடனே ஏங்க ஆள ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணும் இல்லப்பா, அன்னைக்கு ஆடி 2ஆம் தேதி, இப்ப ஆடி 18ஆம் பேருக்கு அன்னைக்கும் வீட்டம்மா எந்திரிப்பா, அன்னைக்கு நடப்பா, நீ பிடிச்சி தள்ளா நீ தான் கீழே விடுவ, அப்படிதான் சொல்றாரு. அதனால அப்படி சொன்ன உடனே அவரு மனசு நிறைவா 10,000 ரூபா எடுத்து கெட்டா தூக்கி ஐயாவுடைய திருவோட்டில சந்தோஷமா போடுறாரு. போட்டோடனே அப்பவும் நான் சொல்றேன், ஏன் 10,000 ரூபாய் இப்பவே போட்டீங்க, வீட்டம்மா எந்திரிச்ச உடனே அவங்க கையில கொடுத்து ஐயாட்ட கொடுக்க சொல்லலாமே அப்படின்னு கேட்டேன். அப்ப அவருக்கு சொன்னாரு, டாக்டர்கிட்ட போய் காய்ச்சல்னு போறோம், குணமாவதோ அவலியோ, அவர் சொன்னா அவருக்கு பீஸ் நம்ம கொடுக்கணும்ல. அது மாதிரி ஐயா சொன்னார், நான் ஐயாவுக்கு ஏன் பீஸை கொடுத்துருக்கேன், கட்டாயம் குணமாகும், இந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னாரு. அதே மாதிரி ஆதி 18ஆம் தேதி வந்துருச்சு. அந்த அம்மா காலையில 10 மணி இருக்கு. நாங்க அவரே போன் அடிக்கிறாரு, ஐயா ரொம்ப எந்திரிக்கவே இல்லை, என்னன்னு தெரியல, 18ஆம் தேதி எந்திரிச்சிருவாங்க. அப்ப அந்த சீசர்ட்ட சொல்றேன், ஐயா இந்த மாதிரி சொல்றாங்களே எப்படி சொல்றேன், அவங்கள கூப்பிட்டு வர சொல்லுங்க, நீங்க நைட் ஐயாட்ட என்னன்னே கேட்டுருவாங்க. அவர் அங்க இருந்தே கார்ல உள்ள சீட்டெல்லாம் கலத்திட்டு 2 மெத்தையை தூக்கி போட்டு அவங்கள படுக்க வச்சு சேலத்துல இருந்து இங்க வரேன் கொண்டு வந்துட்டாங்க. நானும் அவரும் உள்ள போய் அவர்கிட்ட ஐயாட்ட வடக்கு வாசல்ல வச்சு சட்டம் நடக்க போய் கேட்கறதுக்கு நிக்கிறோம். அந்த அம்மா படுத்திருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் அங்க போறோம். அந்த அம்மா நாங்க போய் அங்க நிக்கிறோம், எங்களுக்கு பின்னால அந்த அம்மா எந்திரிச்சு நடந்துட்டு அங்க ஐயா இடத்துல இருந்து நிக்க, இவங்க வந்ததை இவர் கவனிக்கல. ஐயா நீர் நடந்துருவாங்க, நீ எல்லாம் என்ன ஐயா, அப்ப இது யாருப்பான்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அங்க சொன்ன உடனே உடம்புலாம் சிலுக்கும். அந்த அளவுக்கு பண்ணி அவரு அந்த ஃபர்ஸ்ட் ரூப் மட்டும் போடுறதுக்கு 4 லட்சம் ரூபா அவர் கொடுத்தார் ஐயாவுக்கு. அது நம்ம கண்ணு தெரிய நமக்கு அவர் கொடுத்த தெரிஞ்சதுனால நான் சொல்றேன், ஏன்னா நான் கண்ணால பார்த்தது. அப்படி இருந்தே பாத்தீங்க. ஆமா, அதனால எனக்கு தெரியும். இது மறுக்க முடியாது. இதை நான் சொல்றதை விட அடுத்தல பயனடைஞ்ச மக்கள்லாம் இருக்காங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம்.